திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று 4ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். தஞ்சாவூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் மொத்தம் 4051 வேட்பாளர்கள் போட்டி. அதிகபட்சமாக சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 419 பேர் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையம் தகவல். சென்னை மெட்ரோ ரயிலில் மக்களோடு மக்களாக பயணித்து வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உற்சாக வரவேற்பு அளித்த பயணிகள் முதலமைச்சருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. எப்படி கவர்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? கவர்மெண்ட் உங்களுக்கு திருப்தியா இருக்கா? தமிழ் லிட்ரேச்சர் பிஎஸ்டி பண்றேன் பிரசிடென்சி காலேஜ்ல. அப்படியா? நான் பிரசிடென்ட் கோல்ட் ஸ்டூடெண்ட். நீங்க எந்த ஊரு? எனக்கு திருநெல்வேலி சார், இப்போ சென்னையில் இருக்கேன். சரி. Sir, 8,000 coupon scheme. That's a very good scheme actually. வெரி குட் ஸ்கீமா? கலைஞருடைய இது, அண்ணாவுடைய இது, அந்த ஸ்பீச்சு, அவங்களோட இருந்து பழகினது, அவங்களோட பார்த்தது, அவங்க சர்வீஸ் கூடவே இருந்து பார்த்தது, அதுதான் ரொம்ப தொலைநோக்கு பார்வையா இந்த 5 ஆண்டு கால சென்னையை வளர்த்தெடுக்கும் நமது கனவு வெல்லட்டும், வெல்வோம் ஒன்றாக என உறுதி. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். திராவிட மாடல் அரசால் மட்டுமே மாநிலத்தை முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து வழிநடத்த முடியும் என்ற நம்பிக்கை மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு நேர்காணல். ஒன்றிய அரசின் தோல்விகளை மூடி மறைக்கவே மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை பாஜக கையில் எடுத்துள்ளது. காங்கிரஸ் கடும் விமர்சனம். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பொது சிவில் சட்டத்தை கொண்டுவர துடிக்கும் பாஜகவுக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேராவை கைது செய்ய அசாம் போலீசாருக்கு தடை. தெலுங்கானா உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் பணிகளை மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிப்பு. தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பு. வட மாநிலங்களில் கலவரத்தை உண்டாக்கும் பாசிச பாஜக சக்திகளின் எண்ணம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஈடேறாது என உறுதி. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி குறித்த அவதூறு கருத்திற்கு பழனிசாமி மன்னிப்பு கேட்க வேண்டும். திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், முன்னாள் எம்பி கனிமொழி NVN சோமு வலியுறுத்தல். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலையான வழக்கை அலட்சியமாக விசாரித்த உத்தரப்பிரதேச காவல்துறை. உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். காசியாபாத் காவல்துறை கண்காணிப்பாளர் நேரில் ஆஜராக உத்தரவு. பணக்குவியல் வழக்கில் சிக்கிய நீதிபதி யஷ்வந்த் வர்மா ராஜினாமா. பதவி நீக்க தீர்மானம் நாடாளுமன்ற பரிசீலனையில் உள்ள நிலையில் குடியரசுத் தலைவருக்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்தார். மங்கோலியாவில் நடைபெற்று வரும் ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி. இந்திய வீராங்கனைகள் 4 தங்கப்பதக்கம் வென்று அசத்தல். பாகிஸ்தானில் இன்று அமெரிக்காவுடன் நடைபெற இருந்த அமைதி பேச்சுவார்த்தையை ரத்து செய்வதாக ஈரான் அறிவிப்பு. லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவ தாக்குதல் நடத்துவதை நிறுத்தினால் மட்டுமே பேச்சுவார்த்தை என திட்டவட்டம். IPL கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் அணியின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா பெங்களூரு? கவுஹாத்தியில் இன்றிரவு பலப்பரீட்சை.